வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்கை இன்ஃபோ தமிழின் அடுத்த முன்னெடுப்பாய் நடப்பு நிகழ்வுகளை கேள்விகளாய் தொகுத்து காணொலிகளாய் தரவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. காணொலிக்குள் செல்லலாம். கேள்வி எண் 1. கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை எத்தனை ஆண்டுகளாக குறைத்து சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 2 ஆண்டுகள், B 3 ஆண்டுகள், C 1 ஆண்டு, D இவற்றில் எதுவாகவும் இல்லை. Your time starts now. Time up. விடை B 3 ஆண்டுகள். கேள்வி எண் 2. கூட்டுறவு சங்க தேர்தல்களில் எந்த வகை மாற்றுத்திறனாளிகளும் போட்டியிடலாம் என்று சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ்: A பார்வைத்திறன், B செவித்திறன், C மேற்குறிப்பிட்டுள்ள இரு தரப்பினரும், D மேற்குறிப்பிட்டுள்ள இரு தரப்பினரும் இல்லை. Your time starts now. Time up. விடை A பார்வைத்திறன். கேள்வி எண் 3. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எதற்கு எதிரான அறிக்கையை இந்தியா வரவேற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ்: A எழுத்தறிவின்மை, B தீவிரவாதம், C அணுவாயுத போர்கள், D உலக வெப்பமயமாதல். Your time starts now. Time up. விடை C அணுவாயுத போர்கள். கேள்வி எண் 4. சமீபத்தில் நியமிக்கப்பட்ட பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆயிஷா மாலிகி அவர்களின் வயது என்ன? ஆப்ஷன்ஸ்: A 55, B 75, C 54, D 65. Your time starts now. Time up. விடை A 55. கேள்வி எண் 5. 2021 நிலவரப்படி 116 நாடுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஊட்டச்சத்து குறைபாடுடைய மக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவுக்கு எந்த இடம்? ஆப்ஷன்: A 111, B 115, C 110, D 101. Your time starts now. Time up. விடை D 101. கேள்வி எண் 6. இந்திய எல்லையில் உள்ள பாங்காக் ஏரியில் சீனா புதிதாக ஒரு அதிநவீன பாலத்தை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாங்காக் ஏரியின் நீளம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: A 35 கிலோமீட்டர், B 25 கிலோமீட்டர், C 55 கிலோமீட்டர், D 65 கிலோமீட்டர். Your time starts now. Time up. விடை A 35 கிலோமீட்டர். கேள்வி எண் 7. போலந்து நாட்டில் நடைபெற்ற செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டேஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை சமிகா பர்வீன் வாகை சூடினார். ஆப்ஷன்ஸ்: A நீளம் தாண்டுதல், B உயரம் தாண்டுதல், C ஈட்டி எறிதல், D குண்டு எறிதல். Your time starts now. Time up. விடை B உயரம் தாண்டுதல். கேள்வி எண் 8. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் பயிர்கள் எவ்வளவு கையிருப்பு உள்ளதாக ஒன்றிய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 8.8 கோடி டன், B 9.5 கோடி டன், C 10.4 கோடி டன், D 8.6 கோடி டன். Your time starts now. Time up. விடை A 8.8 கோடி டன். கேள்வி எண் 9. வடகிழக்கு பருவமழையால் சுமார் எத்தனை ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கணக்கெடுத்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 1,62,000 ஹெக்டேர், B 2,51,000 ஹெக்டேர், C 1,51,000 ஹெக்டேர், D 24,300 ஹெக்டேர். Your time starts now. Time up. விடை A 1,62,000 ஹெக்டேர்.
கேள்வி எண் 10. சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ONGC நிறுவனத்தின் முதல் பெண் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ்: A. அல்கா மிட்டல், B. இந்திரா நூயி, C. நீதா அம்பானி, D. இவர்களுள் யாரும் இல்லை. Your time starts now. Time up. விடை A. அல்கா மிட்டல். கேள்வி எண் 11. பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தும் சட்ட மசோதாவின் ஆய்வுக்குழுவில் உள்ள 31 உறுப்பினர்களுள் எத்தனை பெண்கள்? ஆப்ஷன்ஸ்: A 2, B 3, C 1, D 4. Your time starts now. Time up. விடை C 1. கேள்வி எண் 12. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று துவங்கியது? ஆப்ஷன்ஸ்: A 1/1/2022, B 2/1/2022, C 5/1/2022, D 6/1/2022. Your time starts now. Time up. விடை C 5/1/2022. கேள்வி எண் 13. வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்காக தமிழக அரசு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து எவ்வளவு தொகையை விடுவித்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 32,112 கோடி, B 42,112 கோடி, C 5,32,11 கோடி, D 10,000 கோடி. Your time starts now. டைம் அப். விடை A 32,112 கோடி. கேள்வி எண் 14. சமீபத்தில் நடைபெற்ற அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பட்டம் வென்ற அணி எது? ஆப்ஷன்ஸ்: A பாகிஸ்தான், B ஆப்கானிஸ்தான், C வங்கதேசம், D இந்தியா. Your time starts now. டைம் அப். விடை D இந்தியா. கேள்வி எண் 15. நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எத்தனை நகராட்சிகளை மாநகராட்சிகளாக மாற்ற சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 6, B 4, C 5, D 7. Your time starts now. Time up. விடை A 6. கேள்வி எண் 16. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் கடன் இலக்காக ஒன்றிய அரசு எவ்வளவு தொகையை முடிவு செய்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 20 லட்சம் கோடி ரூபாய், B 18 லட்சம் கோடி ரூபாய், C 21 லட்சம் கோடி ரூபாய், D 22 லட்சம் கோடி ரூபாய். Your time starts now. Time up. விடை B 18 லட்சம் கோடி ரூபாய். கேள்வி எண் 17. S-400 அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணையின் 5 தொகுதிகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்க எவ்வளவு தொகைக்கு இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 37,272 கோடி, B 42,382 கோடி, C 52,342 கோடி, D 62,322 கோடி. Your time starts now. டைம் அப். விடை A 37,272 கோடி. கேள்வி எண் 18. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுசக்தி மைய விவர பரிமாற்றம் இந்த ஆண்டோடு சேர்த்து எத்தனை முறை நிகழ்ந்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 13 முறை, B 29 முறை, C 32 முறை, D 31 முறை. Your time starts now. டைம் அப். விடை D 31 முறை. கேள்வி எண் 19. இந்த ஆண்டு எத்தனையாவது முறையாக தமிழகத்தில் புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது? ஆப்ஷன்ஸ்: A 4வது முறையாக, B 5வது முறையாக, C 8வது முறையாக, D 3வது முறையாக. Your time starts now. டைம் அப். விடை B 5வது முறையாக. கேள்வி எண் 20. 2022 புத்தாண்டு நாளன்று உலக மக்கள் தொகை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: A 720 கோடி, B 780 கோடி, C 670 கோடி, D 740 கோடி. Your time starts now. டைம் அப். விடை B 780 கோடி.